கண்டிப்பா நீங்க எல்லாரும் இங்க டெய்லி பாக்குற மாதிரி. வணக்கம். வணக்கம் வணக்கம். தமிழ் ரொம்ப 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 பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். ஓவியா மேம். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். பிக் பாஸ் காமன் மேனை பொறுத்த வரைக்கும் டே 2ல நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. என்னெல்லாம் நடந்தது அப்படின்றத பத்தி டீடைலா பார்க்கலாம். ஆக்சுவலா டே 1 பொறுத்த வரைக்கும் முதல்ல பஸ் டாஸ்க்ல ஏறுற டாஸ்க் தந்தாங்க. அதுக்கப்புறம் பஸ் ஒரு இடத்துல நிறுத்தி வச்சு யார் இறங்காம இருக்காங்க பார்க்கலாம்னு டாஸ்க் தந்தாங்க. அடுத்ததா சேர் எடுக்கிறது இந்த மாதிரிலாம் டாஸ்க் தந்து கடைசியில செலக்ஷன் ப்ராசஸ்க்கு ஒரு 2 பேரை வர வச்சாங்க. ஒரு பையனை செலக்ட் பண்ணாங்க, ஒரு பொண்ணை ரிஜெக்ட் பண்ணாங்க பாத்தீங்களா. அந்த மாதிரி இந்த நாளை பொறுத்த வரைக்கும் 10 பேர் செலக்ஷன் ப்ராசஸ்க்காக வராங்க. அதுல 3 பேர் யாரெல்லாம் வந்தாங்கன்றதை இதுக்கு முன்னாடி வீடியோவா போட்டிருக்கோம், அதை கண்டிப்பா பார்த்துக்கோங்க. நாலாவதா சரண்யா எஸ் அப்படின்ற ஒரு பொண்ணு தான் இந்த இடத்துக்கு வராங்க. இந்த பொண்ணை பொறுத்த வரைக்கும் கூடிய சீக்கிரத்தில் 24 வயசு ஆக போது போல. இந்த பொண்ணு என்ன சொல்றாங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து லா பண்ணியிருக்கேன், ஸோ லாயரா இப்போ இருக்கேன்ற மாதிரிலாம் இந்த பொண்ணு சொல்றாங்க. எனக்கு தமிழை வந்து பேசுறதுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரிலாம் இந்த இடத்துல சொல்லிட்டு இருக்காங்க. ஜட்ஜஸை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய கிளாரிட்டி இல்லாத மாதிரி இருக்கு. வர கண்டஸ்டன்ட்டுக்கும் இவங்க என்ன கேட்க போறாங்கன்னு ஒரு கிளாரிட்டி இல்லாம தான் வந்திருக்காங்க. ஜட்ஜஸ்க்குமே இவங்க கிட்ட என்ன கேட்கறதுன்னு குழப்பமா இருக்கு. ஜட்ஜஸ் பொதுவாக என்ன ஆரம்பிக்கிறாங்கன்னா, எதுக்காக இந்த பிக் பாஸ்க்கு வந்தீங்க, நீங்க உங்ககிட்ட தனித்துவமா என்ன டேலண்ட் வச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி டெம்ப்ளேட்டா எப்படி ஆரம்பிக்கணுமோ அந்த மாதிரி தான் ஆரம்பிச்சிட்டு இருக்காங்க. ஸோ இந்த வாட்டி தான் ஆரி வந்து ஸ்ட்ராங்கா ஒன்று கேட்கணுன்ற மாதிரி ஒன்று கேட்கிறாரு. அது என்னன்னா வந்து இதுக்கு முன்னாடி சீசன்லாம் நீங்க பார்த்துருக்கீங்கல்ல, இப்போ நாங்கள் 3 பேர் ஜட்ஜஸா உட்காந்துட்டு இருக்கோம். இந்த ஜட்ஜு பதவிக்கு இவங்களுக்கு தகுதி இல்லைன்னா யாரை சொல்லுவீங்க அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. ஏங்க இப்படி கேட்குறீங்க, அவங்க என் பேரை சொல்லுவாங்க, அதுக்காக நீங்க கேட்குறீங்களா அப்படின்ற மாதிரி ராஜுவும் கிண்டலா கேட்கிறாரு. இல்ல ராஜு அவங்க முதல்ல சொல்லட்டோன்னும் போது இவங்களுமே எனக்கு ராஜு தான் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ராஜுவும் நினைச்சேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. ஆரி இருக்கார்ல, சரி ஓகே ராஜுன்னு சொல்றீங்க, காரணத்தை சொல்லுங்கன்னு கேட்கும்போது இந்த பொண்ணுமே வந்து சரியான காரணத்தை தான் சொன்னாங்க. மக்கள்ல பார்க்குற மக்கள்ல வந்து 100 பேர்ல 90 பேர் இந்த காரணத்தை ஏத்துப்பீங்க. அது என்ன சொல்றாங்கன்னா, ஆரி வந்து போல்டா பேசினாரு, ஸ்ட்ராங்கா பேசினாரு, எல்லா இடத்துலயும் பாயிண்ட வச்சாரு. ஓவியாவும் சில இடத்துல அவங்களுக்காக நின்னாங்க, பேசினாங்க. ஆனா ராஜுவை பொறுத்த வரைக்கும் அப்படி பெருசா எதுவும் பண்ணலையோன்னு எனக்கு தோணுது. ராஜு சாரை பொறுத்த வரைக்கும் சேஃபா போன மாதிரி இருந்தது. இப்ப நிறைய இடத்துல பிரச்சனை வருதுன்னா முன்னாடி வந்து பேச மாட்டாரு, அப்படியே ஃபன்னா மாத்திட்டு கடந்து போயிடுவாரு. அது எனக்கு தோணுச்சு அப்படின்ற மாதிரி போல்டா இந்த பொண்ணு அடிச்சிட்டாங்க. ராஜு வந்து உள்ளுக்குள்ள கொஞ்சம் கடுப்பாயிட்டாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா பின்னாடி ஒரு விஷயத்தை ராஜு பண்ணாரு, அது மூலியமா தான் கடுப்பாயிட்டாருன்றது தெளிவாகுது. ஆக்சுவலா எல்லாருமே இவ்வளவு தைரியமா சொல்லுவாங்களான்னு கேட்டீங்கன்னா கிடையாதுங்க. ஏன்னா வந்து 3 பேருமே நல்ல ஜட்ஜஸ் தான் அப்படின்ற மாதிரி மலுப்பை தான் பார்ப்பாங்க. ஆனா இந்த பொண்ணு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா வந்து ஒரு பதில சொல்லிட்டாங்க. ராஜு இங்கே ஒரு இடத்துல இந்த பொண்ணை மடக்கிறாரு. அது என்னன்னா, நீங்க எதுக்குங்க பிக் பாஸ்க்கு வரணும், நீங்க ஏற்கனவே லாலாம் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கீங்கல்ல, நீங்க அதையே பண்ணலாம்ல, அப்ப நீங்க பிக் பாஸ் வரது எதுக்கு, பிக் பாஸ்க்கு வந்தா உங்களுக்கு ஒரு பாப்புலாரிட்டி கிடைக்கும், அது மூலியமா நீங்க வந்து கரியர்ல அடுத்த லெவலுக்கு போலாம், அதை யூஸ் பண்ணிக்கலாம்னு பாக்குறீங்க, இதுவே எனக்கு சேஃப் ஜோன்ல இருக்க மாதிரி தான் இருக்குன்ற மாதிரி சொல்றாரு. அதாவது ராஜு சேஃப் ஜோன்லயே இருந்துட்டாரு, பெருசா எதுவும் பண்ணலன்ற மாதிரி இவங்க சொன்னாங்கல்ல, அதுக்காக ராஜு நீங்க இங்க வந்ததே உங்க ப்ரொஃபஷனுக்கு யூஸ் ஆகும்ன்றதுக்காக வந்த மாதிரி இருக்கு, நீங்க சேஃப் ஜோன்ல இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாரு. இல்ல சார் அதுக்காகலாம் இல்ல, எனக்கு இதுல ஜெயிக்கணும்ன்ற மாதிரி ஆசை இருக்கு, நான் அதுக்காக தான் வந்திருக்கேன்ற மாதிரி இந்த பொண்ணு பேசிட்டு இருக்காங்க. எனக்கு என்னமோ இந்த பொண்ணு ரொம்ப கான்ஃபிடென்ட்டா பேசினாங்க. வந்ததுல இருந்து இந்த சரண்யான்ற பொண்ணு கான்ஃபிடென்ட்டா பேசினாங்க. 24 வயசுல இவ்வளவு பக்குவம் இருக்கிறது என்ன கேட்டா பெரிய விஷயம் தான். இப்ப ஜட்ஜஸ் இருக்காங்கல்ல, இந்த பொண்ணுக்கு ஒரு டாஸ்க் மாதிரி தரலான்னு முடிவு பண்ணிடுறாங்க. அதாவது ஒரு இடத்துல வந்து லாக் பண்ண மாதிரி ஒரு பெட்டி இருக்கு, இன்னொரு பக்கம் நிறைய கீஸ் இருக்கு, இதுல ஏதோ ஒரு கீ வந்து அந்த லாக்கை ஓபன் பண்ணும், சீக்கிரமா நீங்க ட்ரை பண்ணுங்கன்னு சொன்னோன்னே இந்த பொண்ணுமே பயங்கரமா ட்ரை பண்றாங்க. ஒவ்வொரு கீயா எடுத்து போட்டு பார்க்கறாங்க. ஆனா ஒரு குறிப்பிட்ட டைம்க்குள்ள கரெக்டான கீயை இந்த பொண்ணால கண்டுபிடிக்க முடியல. சோ இங்க தான் ராஜு வந்து ஜெனூனா ஒரு விஷயத்தை சொன்னாரு. அது என்னன்னா வந்து, இதுக்காக உங்களை ரிஜெக்ட் பண்ணோம்னா அது பெரிய முட்டாள்தனம், இதுக்காகலாம் உங்களை ரிஜெக்ட் பண்ணல, ஆனா வந்து நாங்க வந்து ஆன் ஹோல்டுல உங்களை வைக்கலாம்னு இருக்கோம். அதாவது இந்த டாஸ்க்கை நீங்க சரியா பண்ணலன்றதுக்காகலாம் ரிஜெக்ட் பண்ண முடியாதுல்ல, நாங்க ஓவராலா உங்க பெர்ஃபார்மன்ஸை வச்சு உங்களை ஆன் ஹோல்டுல வைக்கிறோன்ற மாதிரி சொல்றாரு. ஓவியாவை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றாங்கன்னா, இந்த பொண்ணு பண்ணது எல்லாமே நல்லா தான் பண்ணாங்க, டாஸ்க்கை வச்சுலாம் முடிவெடுக்க முடியாது, ஏன்னா இந்த டாஸ்க் லக்கு சார்ந்தும் இருக்கு. இப்ப வேகமா அந்த பொண்ணு பண்ணாததுனால தோத்துட்டாங்கன்னு சொல்ல முடியாது. இப்ப வந்து சரியான கீ சீக்கிரமா மாற்றுறது லக்கு தானே, லக்க பேஸ் பண்ணி தான் இந்த கேம் இருக்கு. சோ இந்த பொண்ணு ஓவராலா நல்லா பண்ணாங்க, இருந்தாலுமே ஆன் ஹோல்டுல வைக்கலாம், அதுக்கப்புறமா முடிவு எடுத்துக்கலாம்ன்ற மாதிரி ஆன் ஹோல்டுல தான் இந்த பொண்ணை வச்சிருக்காங்க. சோ ஆன் ஹோல்டுல வச்சுக்கிட்டே வந்துட்டு இருப்பாங்க போல. கடைசியில 50 பேருக்கும் இந்த ப்ராசஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆன் ஹோல்டுல இருந்து ஒரு குறிப்பிட்ட ஆட்களை திரும்பி செலக்ட் பண்ணுவாங்க போல. இந்த பொண்ணு இப்போதைக்கு ஆன் ஹோல்டுல இருக்கா. என்ன கேட்டா இந்த பொண்ணு சூப்பரா பண்ணாங்க, ஸ்டார்டிங்ல இருந்தே கான்ஃபிடென்ட்டா பேசுறதுல இருந்து எல்லாத்தையும் பண்ணா. அதே மாதிரி நிறைய பேர் மழுப்பிட்டு போயிடுவாங்க. 3 பேர்ல வந்து யாரு தகுதி இல்லாதவங்கன்னு கேட்கும்போது மழுப்பிட்டு தான் போவாங்க. எதுக்குடா பகச்சுக்கணும்ன்றதுக்காக மழுப்பிட்டு போவாங்க. இந்த பொண்ணு கான்ஃபிடென்ட்டா அடிச்சா, மக்கள் என்ன மைண்ட் செட்ல இருக்காங்களோ அதை அடிச்சா. ஓவியாவை சொன்னாலும் தப்பில்ல, ஏன்னா வந்து நீங்க 2 பேர் டைட்டில் வின்னர், நீங்க வந்து ஒரு கேம்ல ஜெயிச்சிருக்கீங்க, ஓவியா ஜெயிக்கல, தோத்தவங்க வந்து ஜட்ஜா இருக்கிறது எனக்கு சரியா படலன்னு சொல்லியிருந்தாலும் அதுவும் கரெக்ட் தான். ஸோ எனக்கு என்னமோ இந்த பொண்ணு கரெக்டா இருந்த மாதிரி இருந்தது. உங்களோட கருத்தை கண்டிப்பா நீங்க ஷேர் பண்ணிக்கோங்க.